சேனல். நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு என்ன, உனக்கு என்ன, அவனுக்கு என்ன, அவளுக்கு என்ன, இந்த மாதிரி இது எப்ப சொல்லுவோம்? அவன் எங்க போனா எனக்கு என்ன, எனக்கு இது தேவையில்லாத விஷயம், எனக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்ல, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. அதுக்குதான் நம்ம எனக்கு என்ன, அவன் எங்க போனா எனக்கு என்ன, எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல, எனக்கு இது தேவையில்லாத விஷயம், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அதுக்குதான் நம்ம எனக்கு என்ன அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுவும் இதுவும் ஒண்ணுதான், சேம் தான். எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல, அதே போல எனக்கு இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எனக்கு என்ன அப்படின்னு சொல்றோம். அப்ப இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் பாருங்க, உனக்கு என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ உனக்கு என்ன, நான் எங்க போனா உனக்கு என்ன அப்படின்னு நம்ம கேட்போமா? இது உனக்கு தேவையில்லாத விஷயம், இது உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தானே. அப்போ உனக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். எப்படி சொல்லுவோம்? இட்ஸ் none of your business. It's none of your business அப்படின்னு சொல்லும்போது உனக்கு என்ன அப்படின்னு கேக்குறது. ஓகே, இதே இது எனக்கு என்ன, அவ எங்க போனா எனக்கு என்ன, இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? It's none of, இங்க யுவர், உனக்கு அப்படின்னு சொல்லும்போது யுவர். அப்ப எனக்கு என்னை மென்ஷன் பண்ணும்போது மை. ஓகே, அப்போ இட்ஸ் none of my business. இட்ஸ் none of my business அப்படின்னா எனக்கு என்ன அப்படின்னு சொல்றது. ஓகே, அடுத்து அவளுக்கு என்ன, நான் எங்க போனா அவளுக்கு என்ன, இந்த மாதிரி சொல்லுவோமா? அப்ப இதை எப்படி சொல்லலாம்? இட்ஸ் none of, அவளுக்கு என்ன, அவளை அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது இங்க her யூஸ் பண்ணுவோம். சரியா? her business. It's none of her business அப்படின்னா அவளுக்கு என்ன. இது நான் எங்க போனா அவனுக்கு என்ன அப்படின்னு கேட்போமா? அப்ப அவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது it's none of his. ஓகே, his business. ஓகே, இந்த மாதிரி. அடுத்து அவர்களுக்கு என்ன, நாங்க எங்க போனா அவங்களுக்கு என்ன, இந்த மாதிரி கேட்போமா? அவர்களுக்கு என்ன, அவங்களுக்கு என்ன, இதுனா அடுத்தவங்களை பற்றி நம்ம சொல்றோம், அதுவும் ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை பற்றி சொல்றது. சரியா? அது எப்படி சொல்றது? இட்ஸ் none of, அடுத்து அவர்களையும் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணும்போது their. ஓகே, their business. அப்போ அவர்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா இட்ஸ் none of their business. ஓகே ஓகே, இனி இதை யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவன் எங்க போனா எனக்கு என்ன, நம்ம சொல்லுவோம்ல, அவன் எங்க போனா எனக்கு என்ன. அடுத்து பாருங்க, அவன் அங்க போனா எனக்கு என்ன. இங்க இந்த ரெண்டுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க WH கொஸ்டின் யூஸ் பண்றோம். எங்க போனா, எங்கே, where. ஓகே, அவன் எங்க போனா எனக்கு என்ன. இங்க பாருங்க, அவன் அங்க போனா எனக்கு என்ன, அவன் போனா எனக்கு என்ன. ஓகே, ரெண்டுக்கும் ஒரு குட்டி டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். அடுத்து இன்னொன்னு பாருங்க, அவன் எப்ப வந்தா எனக்கு என்ன, அவன் எப்போ வந்தா எனக்கு என்ன. அடுத்து அவன் வந்தா எனக்கு என்ன, இந்த மாதிரி நம்ம கேட்போம். ஓகே, அப்ப இது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, அவன் எங்க போனா இருக்கிறேன். இது கொஸ்டின் மாதிரி இருந்தாலும் இது கொஸ்டின் கேட்கறது கிடையாது, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். சரியா? அப்போ அவன் எங்க போனா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு என்ன, அதை ஃபர்ஸ்ட் எழுதிடலாமா? எனக்கு என்ன அப்படின்னா இட்ஸ் none of, அடுத்து என்ன வரணும்? எனக்கு என்ன, என்னை தானே மென்ஷன் பண்றேன், so my business. ஓகே, அப்ப இட்ஸ் none of my business. அடுத்து என்ன? சென்டென்ஸ். இது என்னன்னா சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி நம்ம எழுதிடலாம். சரியா? அப்ப அவன் எங்க போனா எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ WH கொஸ்டின் வந்திருக்கனால அத ஃபர்ஸ்ட் எழுதிரும். எங்கே, where. இன்னொன்னு பாருங்க, போனால் அப்படின்னு இருக்கு. அந்த போனால் இல் அந்த உச்சரிப்புல இருக்கு. ஓகே, அந்த ஆல் லாஸ்ட், அந்த போனால், வந்தால், தூங்கினால், இந்த உச்சரிப்புக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இஃப் யூஸ் பண்ணுவோம் தானே, இஃப். ஆனா இங்க இஃப் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்க பாருங்க, இப்போ எந்த சென்டென்ஸ் கூட நம்ம அந்த இஃப் யூஸ் பண்றோமோ
அந்த சென்டென்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடியே நம்ம இஃப் போட்டுருவோம் தானே. அந்த இஃப்க்கு அடுத்து என்ன வரணும்னா சப்ஜெக்ட் தான் வரும். இந்த WH கொஸ்டின் வாரனால நம்ம அந்த இஃப் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, அப்போ நம்ம இந்த இடத்துல அந்த இஃப் போட மாட்டோம். சரியா? அதுக்கு பதிலா நம்ம வேர் யூஸ் பண்றோம். ஓகே, என்னது WH கொஸ்டின். அந்த WH கொஸ்டின் வரும்போது அதுக்கு முன்னாடி இஃப் எதுவுமே வராது. சரியா? அப்போ வேர் போட்டாச்சு. அடுத்து சப்ஜெக்ட் வெர்ப். ஓகே, இது வந்து சிம்பிள் பிரசன்ஸ் படி எழுதுறோம். அடுத்து சப்ஜெக்ட் என்ன? அவன். அவன்னா he. அதுக்கு அடுத்து என்ன வரணும்? போனால் வெர்ப். போறதுக்கு இங்கிலீஷ்ல go. ஓகே, ஆனா இங்க சிம்பிள் பிரசன்ஸ் படி சப்ஜெக்ட் he வந்திருக்கு. இந்த he வந்தாச்சுன்னா வரக்கூடிய வெர்ப் கூட என்ன சேர்ப்போம்? yes இல்லனா es இல்லனா is சேர்ப்போம் தானே. இங்க என்ன வரணும்? லாஸ்ட் ஓல முடிஞ்சிருக்கு. ஓல முடிஞ்சி அப்படின்னா கூட என்ன சேர்க்கணும்? es சேர்க்கணும். ஓகே, அப்போ goes. அப்ப இது எப்படி சொல்லலாம்? அவன் எங்க போனா எனக்கு என்ன அப்படின்னா எப்படி சொல்லலாம்? It's none of my business where he goes. It's none of my business where he goes. Okay. அடுத்து செகண்ட் உடன் பாருங்க. அவன் அங்க போனா எனக்கு என்ன? நம்ம சொல்றோம்ல, அவன் அங்க போனா எனக்கு என்ன? எனக்கு இது தேவையில்லாத விஷயம். இது எப்படி சொல்றது? எனக்கு என்ன அப்படின்னா it's none of my business. Okay, அப்போ it's none of my business அப்படின்னா எனக்கு என்ன? எதுக்கு? அவன் அங்க போனால். இங்க WH கொஸ்டின் வந்திருக்கா? இல்ல தானே. அப்போ WH கொஸ்டின் வரல. சோ இதுல என்ன பண்ணணும்? அந்த போனா அதுக்கு லாஸ்ட் இல் வரதா தான் அர்த்தம். ஓகே, போனால். அப்ப அதுக்கு நம்ம வந்து if போட்டுக்கலாம். இதுல WH கொஸ்டின் வரல. சோ அந்த இடத்துல நம்ம என்ன போடலாம்? if போட்டுக்கலாம். அந்த போனால் ஆல்ல முடியுது. அப்ப என்ன? if. அடுத்து என்ன வரணும்? இது சிம்பிள் பிரசன்ஸ் படி. மற்றபடி எல்லாமே சேமா தான் இருக்கும். சரியா? அவன். அவன்னா he. அடுத்து போனால். போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? verb go. கூட என்ன சேர்க்கணும்? es. அடுத்து அங்க. அங்கேனா the. அப்போ அவன் அங்க போனா எனக்கு என்ன அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? It's none of my business if he goes there. Okay, it's none of my business if he goes there. Okay, அப்ப இந்த இடத்துல நம்ம WH கொஸ்டின் வரல. சோ அந்த இடத்துல நம்ம if போடுறோம். அவன் அங்க போனால் அந்த all அப்படி முடியுது அப்படின்னா நம்ம if சேர்த்துப்போம். இங்க WH கொஸ்டின் வந்திருக்கனால தான் நம்ம இங்க அங்க if போடல. இங்க வந்து WH கொஸ்டின் வரல. சோ நம்ம if போட்டுருக்கோம். சரி, அடுத்து அவன் எப்ப வந்தா எனக்கு என்ன? நம்ம சொல்லுவோம்ல, அவன் எப்ப வந்தா எனக்கு என்ன? அப்போ எனக்கு என்ன அதுக்கு it's none of my business. Okay, it's none of my business அப்படின்னா எனக்கு என்ன? அடுத்து அவன் எப்போ வந்தா. இங்க WH கொஸ்டின் வந்திருக்கா? அப்ப அத ஃபர்ஸ்ட் எழுதணும். எப்போ, when. அடுத்து என்ன? சப்ஜெக்ட் அவன். அவன்னா he. அடுத்து என்ன? வந்தால். அந்த all தான். ஓகே, அப்ப வந்தால் அதுக்கு வாரத்துக்கு இங்கிலீஷ்ல என்னது? come. கூட என்ன சேர்க்கணும்? இங்க சப்ஜெக்ட் he ல வந்திருக்கு. சோ he, she, it சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா வரக்கூடிய verb கூட என்ன சேர்க்கணும்? yes, es, is சேர்க்கணும். இங்க லாஸ்ட் வெர்ப்ல e முடிஞ்சிருக்கு. சோ s மட்டும் சேர்த்தா போதும். ஓகே, அப்போ it's none of my business when he comes அப்படின்னா என்னது? அவன் எப்போ வந்தா எனக்கு என்ன? நெக்ஸ்ட் அவன் வந்தா எனக்கு என்ன? அவன் வந்தா எனக்கு என்ன? வரலைனா எனக்கு என்ன? இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்ப அவன் வந்தா எனக்கு என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு எப்படி கேட்கலாம் பாருங்க. எனக்கு என்ன? இது வந்து it's none of my business. Okay, it's none of my business. அடுத்து அவன் வந்தால். இங்க வந்து WH கொஸ்டின் வந்திருக்கா? இல்ல தானே. அப்ப அந்த வந்தால் அதுக்கு நம்ம if போட்டுக்கலாமா? if. அடுத்து என்ன? சப்ஜெக்ட் he. அடுத்து வந்தால் வாரத்துக்கு இங்கிலீஷ்ல என்னது? come. கூட என்ன சேர்க்கணும்? yes சேர்க்கணும். ஓகே, அப்ப அவன் வந்தா எனக்கு என்ன அப்படின்னா எப்படி சொல்லலாம்? it's none of my business if he comes. It's none of my business if he comes. Okay.
என்ன வந்தா எனக்கு என்ன இந்த மாதிரி சொல்லணும். அப்ப இதை வந்து நெகட்டிவ்ல நம்ம சொல்றோம். வரலைன்னா எனக்கு என்ன அப்படின்னு. அப்ப அந்த எனக்கு என்ன அதுக்கு என்ன சொல்லுவோம்? It's none of my business. Okay, it's none of my business அப்படின்னா எனக்கு என்ன. அடுத்து என்ன வரணும்? பள்ளியில வந்து WH கொஸ்டின் வரல. சோ நம்ம WH வராதனால அந்த வரலைனால் அதுக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாம்? if யூஸ் பண்ணிக்கலாம். if அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட் அவன், அவன்னா he. இந்த if எப்ப யூஸ் பண்ணணும்னா எந்த சென்டென்ஸ் கூட அந்த ஆல் வருதோ அந்த சென்டென்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடியே நம்ம if போட்டுறணும். நம்ம WH கொஸ்டின் நம்ம போடுவோம்ல, அந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே WH கொஸ்டின் வந்துரும். அதே போலதான் if-ஐயும் அதே போல போட்டுறணும். அடுத்ததா சப்ஜெக்ட் வெர்ப், அடுத்து ரிமைனிங் இருக்க வேர்ட் சப்ஜெக்ட். அடுத்து சப்ஜெக்ட் எழுதியாச்சு. அடுத்து என்ன? இது நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. அப்போ சப்ஜெக்ட் அடுத்து என்ன வரணும்? டோன்ட் இல்லனா டஸ்ன்ட் வரும். சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம நெகட்டிவா பேசும்போது டோன்ட் இல்லனா டஸ்ன்ட் யூஸ் பண்ணுவோம். சரியா? இல்ல சப்ஜெக்ட் he வந்திருக்கு, he வந்திருக்கனால நம்ம டஸ்ன்ட் இல்லனா does not அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ டஸ்ன்ட் யூஸ் பண்றோம். அடுத்து என்ன? வரலைனா வரக்கூடிய செயல். அப்ப வாரத்துக்கு இங்கிலீஷ்ல என்னது? கம். இதுல வந்து என்னன்னா லாஸ்ட் எஸ் எதுவுமே போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னா அந்த நெகட்டிவ் நம்ம டஸ் சேர்த்திருக்கோம்ல, டஸ்ன்ட் வந்தாலே ஒரு சென்டென்ஸ்ல டஸ்ன்ட் வந்தாலே அங்க வரக்கூடிய வெர்ப் கூட எதுவுமே நம்ம சேர்க்க கூடாது. எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ் எதுவும் சேர்க்க கூடாது. வெர்பா அப்படியே எழுதிடணும். சரியா? அப்போ அவன் வரலைன்னா எனக்கு என்ன அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? It's none of my business if he doesn't come. Okay, it's none of my business if he doesn't come. Okay, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நான் யார் கூட விளையாடினா அவளுக்கு என்ன? நம்ம சொல்லுவோம்ல, நான் யார் கூட விளையாடினா அவளுக்கு என்ன அப்படின்னு. இதை எப்படி சொல்லலாம்? அவளுக்கு என்ன? It's none of. இங்க வந்து எனக்கு என்னன்னு சொல்லும்போது மை போட்டிருக்கோம். அப்ப அவளுக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துல her. Okay, her business. Okay, அவளுக்கு என்ன அப்படின்னா it's none of her business. It's none of her business அப்படின்னா அவளுக்கு என்ன. அடுத்து நான் யார் கூட விளையாடினா இந்த இடத்துல if யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா யார் WH கொஸ்டின் வந்திருக்கா? யார் who. ஓகே, who. அடுத்து யார் கூட விளையாடுறது. ஓகே, கூட அதுக்கு கூட with யூஸ் பண்ணு. சரியா? அப்ப அந்த யார் கூட who கூட with யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த WH கொஸ்டினை நம்ம போட்டுருவோம் who. அடுத்து இந்த with எங்க போடுவோம்னா அந்த சென்டென்ஸ் முடிய நேரத்துல தான் லாஸ்ட் தான் போடுவோம். சரியா? அப்ப அதுக்கு இடையில சப்ஜெக்ட் வெர்ப் அடுத்து ரிமைனிங் இருக்க வேர்ட்ஸ் அப்படி வந்துரும். இல்ல சப்ஜெக்ட் என்ன? நான், நான்னா ஐ. அடுத்து என்ன வரணும்? வெர்ப். வெர்ப் எது? விளையாடக்கூடிய செயல். விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? பிளே. இதுல வெர்ப் கூட லாஸ்ட் எஸ்ஓ இஎஸ் ஐஎஸ் எதுவும் வராது. ஏன்னா சப்ஜெக்ட் ஐ. சப்ஜெக்ட் ஐ யூ பி தே ப்ளூரல் நவுன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா வரக்கூடிய வெர்ப் கூட எதுவுமே சேர்க்க மாட்டோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ரூல்ஸ் படி. சரியா? அடுத்து என்ன வரணும்? லாஸ்ட் இருக்க அந்த வித் அப்படியே போட்டுறணும். ஓகே, அப்போ நான் யார் கூட விளையாடினா அவளுக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் none of her business. அடுத்து who I play with. Okay, it's none of her business who I play with. Next, நான் என்ன பண்ணா அவனுக்கு என்ன? நம்ம சொல்லுவோம்ல, நான் என்ன செய்தா அவனுக்கு என்ன, நான் என்ன பண்ணிட்டு இருந்தா அவனுக்கு என்ன, இந்த மாதிரி கேட்போம் தானே. அப்போ அவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் none of. அடுத்து என்ன வரணும்? அவனை மென்ஷன் பண்ணும்போது his business. ஓகே, இட்ஸ் none of his business அப்படின்னா அவனுக்கு என்ன. அடுத்து என்ன வரணும்? நான் என்ன பண்ணினால் என்ன. WH கொஸ்டின் வந்திருக்கா? அப்ப இங்க என்ன எழுதணும்? what. அடுத்து சப்ஜெக்ட் ஐ, நான் அப்படின்னா ஐ. அடுத்து என்ன பண்ணினால் என்ன செய்தா அப்படின்னு. அந்த பண்றது செய்யறது எல்லாம் ஒண்ணுதான். அதுக்கு do. சரியா? அப்போ நான் என்ன பண்ணா அவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் none of his business. அடுத்து what I do. Okay, it's none of his business
பேசினா உனக்கு என்ன அப்படின்னு இது எப்படி சொல்லலாம்? உனக்கு என்ன எப்படி சொல்றது? It's none of your business. It's none of your business அப்படின்னா உனக்கு என்ன. அடுத்து நான் அவங்க கிட்ட பேசினால் இதுல வந்து என்னது WH கொஸ்டின் வரல. சோ அந்த பேசினால் அதுக்கு நம்ம if போட்டுடலாமா? if போட்டாச்சு. அடுத்து என்ன சப்ஜெக்ட் நான் நான்னா I. அதுக்கு அடுத்து verb verb எது? அவங்க கிட்ட பேசுறது. பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல talk. இதுல எதுவும் வராது verb கூட verb அப்படியே எழுத வேண்டியதுதான். ஏன்னா சப்ஜெக்ட் I வந்திருக்கு. சரியா? யார்கிட்ட பேசுறது? அவங்க கிட்ட. அப்ப பேசுறோம் யார்கிட்ட பேசுறோமோ அவங்கள மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி டு போடணும். அடுத்து யாரு பேசுறான்? யார்கிட்ட? அவங்க கிட்ட அவனை அப்படின்னா him. ஓகே அப்போ நான் அவன் கிட்ட பேசினா உனக்கு என்ன அப்படின்னா எப்படி சொல்லலாம்? It's none of your business if I talk to him. It's none of your business if I talk to him. ஓகே அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நீ சாப்பிடலைன்னா எனக்கு என்ன? நம்ம சொல்லுவோம்ல நீ சாப்பிட்டா எனக்கு என்ன, சாப்பிடலைன்னா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ நீ சாப்பிடலைன்னா நெகட்டிவ்ல சொல்றோம். அதே போல இங்க வந்து WH கொஸ்டினும் வரல தானே. அப்ப நீ சாப்பிடலைன்னா எனக்கு என்ன அப்படின்னா எனக்கு என்ன அதுக்கு என்ன சொல்லுவோம்? It's none of my business. ஓகே இந்த இடத்துல அந்த இட்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல இது வந்து it is. சரியா? அந்த it is அததான் it's ன்னு சொல்றோம். It's none of my business. அடுத்து என்ன வரணும்? நீ சாப்பிடலைனால் அந்த all அதுக்கு என்ன சொல்லுவோம்? if போடுவோம் தானே. ஏன்னா WH கொஸ்டின் வரல. சோ நம்ம if போட்டுக்கலாம். அடுத்து என்ன சப்ஜெக்ட் நீ நீனா you. அடுத்து நெகட்டிவ்ல தானே சொல்றோம். அப்ப நெகட்டிவ் சொல்றதுக்கு சிம்பிள் பிரசன்ட் படி தான் நம்ம பேசுறோம். சோ நெகட்டிவ்க்கு don't இல்லனா doesn't சேர்ப்போம். இங்க வந்து youல முடிஞ்சிருக்கு. you வந்திருக்கு. சரியா? சப்ஜெக்ட் you வந்திருக்கு. அதனால இங்க நம்ம வந்து don't யூஸ் பண்ணுவோம். ஓகே சப்ஜெக்ட் you வந்தா don't. don'tங்கிறது do not. அதுதான் don't. அடுத்து verb என்ன? சாப்பிடு. நான் சாப்பிடக்கூடிய செயல். சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? eat. அது அப்படியே எழுதிடலாம். சரி அப்போ நீ சாப்பிடலைன்னா எனக்கு என்ன அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? It's none of my business if you don't eat. Okay, it's none of my business if you don't eat. Okay. Next, அவர்கள் சண்டை போட்டா எனக்கு என்ன? நம்ம சொல்லலாம் அவங்க சண்டை போட்டா எனக்கு என்ன அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? எனக்கு என்ன? It's none of my business. Okay, it's none of my business. அடுத்து என்ன? அவர்கள் சண்டை போட்டால் இதுலயும் WH கொஸ்டின் வரல. சோ அந்த all அதுக்கு if போட்டுறணும். if போட்டுட்டு அவர்கள் என்னது? சப்ஜெக்ட் they. மற்றவங்களை பற்றி பேசுறோம். மற்றவங்களை பற்றி நம்ம சொல்லும்போது ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை நம்ம சொல்றோம் அப்படின்னா அங்க they யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே அடுத்து என்ன? verb சண்டை போடுறது. அதுக்கு fight. கூட எதுவுமே சேர்க்க மாட்டோம். ஏன்னா சப்ஜெக்ட் they வந்திருக்கு. they வந்தா இங்க வந்து verb கூட எதுவுமே சேர்க்க மாட்டோம். verb அப்படியே எழுதிடுவோம். சரியா? அப்போ அவங்க சண்டை போட்டால் எனக்கு என்ன அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? It's none of my business if they fight. Okay, it's none of my business if they fight. Next, அவ என்ன வாங்குனா எனக்கு என்ன? அவ என்ன வாங்குனா எனக்கு என்ன? இது எப்படி சொல்லலாம்? எனக்கு என்ன? It's none of my business. அடுத்து என்ன வரணும்? அவ என்ன வாங்கினாள்? WH கொஸ்டின் வந்திருக்கு. அதனால அத போட்டுடலாம். What என்ன அப்படின்னா what. அதுக்கு அடுத்து அவள் அவள்னா she சப்ஜெக்ட். அடுத்து வாங்கினாள் verb. வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல buy. ஓகே ஆனா கூட என்ன வரணும்? எஸ் சேர்க்கணும். இங்க சப்ஜெக்ட் she வந்திருக்கு. சோ இதுல எஸ் தான் வரும். சரியா? buys. அப்போ அவ என்ன வாங்குனா எனக்கு என்ன அப்படின்னா it's none of my business what she buys. Okay, it's none of my business what she buys. Okay, அடுத்து அவன் எப்படி பாடினா எனக்கு என்ன? நம்ம சொல்லுவோம்ல அவன் எப்படி பாடினா எனக்கு என்ன அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? இதை எப்படி சொல்லலாம்னு
கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.